Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வினோதி பாலு. இன்னைக்கு நம்ம என்னோட பர்த்டே vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய ஹெக்டிக்கான ஸ்கெடியூல்ன்றனால மார்னிங் பார்க்கும்போது ஃபேஸ் இப்படி தான் வந்து புஃபியாக இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு காலேஜ்க்கு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவுட்ஃபிட்க்கு வந்து ஒரு 3 பீஸ் இருக்கிற மாதிரி ஒரு குர்தா செட் தான். இதுக்கு வந்து ஒரு மினிமலான இயரிங் அண்ட் ஒரு வாட்ச் பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜ் ஆஃப் டே லீவ் போடுறதா பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தாச்சு. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸை வந்து என்னோடய அப்பா தான் சூஸ் பண்ணாங்க. நான் 2 குர்தா செட் கொடுத்தேன், அவங்க இது தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் டே காலேஜ் இருக்குது. ஸோ காலேஜ் முடிஞ்சு இப்போ எல்லாருக்கும் சாக்லேட் கூட வாங்கல. ஸோ ஃபர்ஸ்ட் வாங்கிக்கலாம். எங்கள் டிபார்ட்மெண்ட் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக கேஃபே மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து சாக்லேட் அவைலபிளாக இருந்தது. நான் வந்து ஒரு கம்ப்ளீட் அடல்ட்ஹுட் மென்டாலிட்டிலே இருக்கேன். ஸோ வந்து சாக்லேட் கூட வாங்கலை, அங்கே போய் தான் வாங்கினேன். அண்ட் அந்த சாக்கில் நானும் ஒரு சாக்லேட் சாப்பிட்டேன். அண்ட் இப்படி தான் இருக்குது என்னோடய மினிமலான மேக்கப் லுக். இன்றைக்கி வெட்னஸ்டே அண்ட் காலேஜ் இருக்குது அப்படின்றனால காலேஜுக்கு வந்துட்டு கிளாஸ்லாம் முடிச்சுட்டு பாதி டே ஆஃப் டே லீவ் போடுறதுக்கு ஒரு லெட்டரும் எழுதிட்டு இப்போது கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறேன். அவுட்ஃபிட்க்கு ஒரு க்ரீன் கலர் 3 பீஸ் செட் அண்ட் இயரிங், ஒரு வாட்ச், மினிமலான மேக்கப். ஐலைனர் அந்த மாதிரி எதுவும் போடலைன்னா ஈவினிங் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு நல்ல மேக்கப் பண்ணணும். இப்போ பண்ணிட்டா திருப்பி பண்ண முடியாது. ஸோ அதனால் பண்ணல. கைஸ் இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக என்னோடய கரியரில் ஒரு பெரிய விஷயம் வந்து நான் இன்றைக்கி தான் பண்ண போகிறேன். நான் பிறந்த அன்றைக்கி தான் அதை பண்ணுவேன்னு நான் முடிவெடுத்தது தான் ஒரு பெரிய தப்பு. ஸோ அதுக்கான அவுட்ஃபிட் தான் அது. ஒரு க்ரீன் கலர் சாரீக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மரூனிஷ் ப்ரௌன் டபுள் டோனில் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஜுவல்ஸ் எல்லாமே வந்து கோல்ட் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஃபிசியோதெரபி கிளினிக் ஓப்பன் பண்ணணுன்னு சொல்லிட்டு சில மந்த்ஸாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் சடனாக வந்து செப்டம்பர் மந்தில் வந்து என்னோடய பர்த்டே எப்போ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரு 15-20 டேஸ் தான் இருந்துச்சு. வேகமாக அதுக்கான ஒர்க்லாம் பண்ணேன். என்னோடய சைடில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. பட் எனக்கு வந்து டெனன்ட் காலி பண்ணாமல் இருந்தனால இங்கே இருந்த பர்சன் வந்து வெக்கேட் பண்ண லேட் ஆகிடுச்சு. முதல்ல அம்மா கொடுக்குறல அதிசயமா என் தம்பி எனக்கு ஊட்டி விடுறான். அது ஒழுங்கா எல்லா வாட்டி வாங்கிட்டு வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா மறைச்சிடும். அனைத்து ஹார்ட் ஒர்க்கும் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ண 2 பேருக்கு ஒரே நேம் சொல்ல முடியாது. A1 A2 A1
டேய் மதுரை திருப்பி வீட்ல வந்து ஐடியா இருக்கு. என்ன மேட்ச் என்ன டோர்னமெண்ட் எல்லாம் உனக்கு திருப்பி பண்ணிக்கிறேன். பாஸ்ரே மேல ஏற மாட்டேங்க. இந்தடா சரண். गाइस இந்த அட்டில ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆயிட்டாங்க. அவங்க தான் கிஷோர். அப்புறம் ரிஷி. vlogல போட்டு விட்டேன். அது வரையும். நீ எல்லாம் கேக் சாப்பிடலாம் தானே. அன்னைக்கு நான் எங்கடா அவனுங்க எல்லாம் ஊர் சுத்தி. ஏய் அவனுக்கு என்ன கதை பெண்கள் போறோம். நம்ம ஷிஃப்ட் எடுத்து போலாம். மேங்கற எல்லாம் மேங்கற. வா. ஆமாங்க. நீங்க எல்லாம் டிக்கெட்டா எல்லாம் நாளா இருக்கு. ஆமாங்க அத. காரோட எனக்கு நீ டயர்லாம் பாத்தீங்களா? गाइस இவன் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அத்தை பையன். நிறைய பேர் கேக்குறீங்க. ஒரே அத்தை பையன் தான். நான் கல்யாணம் பண்ணி கூட சின்ன பையன். இப்படி ஆகணும்டா. முடிச்சிட்டீங்களா? மேக்கப் ஆயிடுச்சு. ரியல் டைம். சுகித்துக்கு வந்து நேத்து கூட பேசணும் பாவம். சைடு மேரேஜ். அது உள்ள வேலை பார்க்கறாங்க. மாமா இங்க பாருங்க மாமா வைஃப் பண்ண வேலை மாமா. அத்தை வளையல பண்ணது 2-3 மாசம் இருக்கு. கல்யாணம் ஆகல. ஓடி ஓடிறாங்க பாருங்க பச்சை ட்ரெஸ். அதேமா கேக்குறீங்க எல்லாத்துக்கு முன்னாடி பாக்கணும். மூஸ் சின்ன பீஸ் நம்ம பேசுறோம். போற சாப்பிடுறாங்க. யாரு गाइस கேப்ல கடை வெட்டற போறாங்க. गाइस சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. இந்தாங்க டேக் சாப்பிடுங்க ரோல் சாப்பிடுங்க. சரி நான் பணக்கா போட்டு படிக்கிறேன். ஜி உனக்கு டிவி கேட நானு வேலை என் போஸ்டிங் என்னாச்சு அதெல்லாம் மதிக்க கூடாது. ஒட்டு பார்த்து गाइस ஃபர்ஸ்ட் வந்து குடும்ப பெண் கெட்டப், செகண்ட் வந்து ஒரு அன்வான்டட் கெட்டப், இப்போ கடைசியா வந்து லான்ச் வேர். என்னடி எப்ப வந்தானே பேண்ட் அதே வினோத் ஃபுல் இத காமிச்சிட்டு போ. சரி ஓகே பாட்டு போலாமா? ஹேப்பி நீ பர்த்டே படிக்கிற ஹேப்பி பர்த்டே டு மீ ஹேப்பி பர்த்டே கப் பண்ணுங்க ஹேப்பி தேங்க் யூ இதோட நல்லா இருக்கு. அரைக்கு ஏறி இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எடுக்க வீடியோ நீங்க 2 பேரும் போங்க. நான் गाइस கொஞ்சம் வரீங்களா? அட்டெண்ட் வரீங்களா? சேட்டா சரி ஸ்வேதா ஐ மிஸ் யூ சேட்டா. நாளை படி அண்ணா மிஸ் யூ அண்ணா மிஸ் யூ நா. ஐயோ ஹலோ அழுவதா அழுவதா மூணே கரையாடா கரையாடா. நிக்கல அதரப்பா ரியாக்ஷன் பாத்தியா? அப்போ கூட மண்டே அழகா வச்சு தான் சிரிப்பான். மூணே கரையாடா போன்ல வா தெரியும்ல அதுல. சேட்டா நாளைக்கு கேக் எடுத்துட்டு வந்து தரேன். சரி நீங்களும் கொஞ்சம் ஊட்டி விடுங்க. எனக்கு வந்து குடுலையா? ஸ்வேதா இந்த வீடியோல காமி. வீடியோ நான் திருப்பி காட்டேன். அன்னைக்கு காட்ட சொல்றாங்க நிக்கல. நீ எப்படி வீடியோல இருக்கியா? அப்படியே இங்க வாங்க. வீடியோல காமிக்கணுமா? गाइस நீங்க அத கிட்ட கொண்டு போய். ஓகே ஏறுமா நீங்க வாடி. நானா உள்ளதாண்டி. இப்போ நம்ம 4 பேர். கனிஷா நீயும் போமா எடுத்துக்கோ. ஓகே சரி க்ளோஸா நில்லுங்க. பாப்பா சேட்டா போட்டோ எடுக்கவா? போட்டோவா வீடியோவா? guys, welcome to our channel. இப்போ இத அன்பாக்ஸ் வெளிய போய்ட்ட ஃப்ரேமுக்குள்ள போ. गाइस கொஞ்சம் உள்ள வந்து ஓபன் பண்றீங்களா? இந்த குழந்தைய வச்சு நாங்க இப்ப ஓபன் பண்ண போறோம். இவெல்லாம் நாங்க இப்படி பண்ணல. இப்போ நீ பண்ண ஆரம்பிச்சு நாங்களும் இப்படி பண்ண ஆரம்பிச்சோம். வா गाइस உங்க மூஞ்சி தெரியணும். கொஞ்சம் திரும்பி நில்லுங்க. தரோம் கூட ஒரு இட்லி சாப்பிட்டா தெம்பு வரும். பொறுமையா எனக்கு ராப்பு கொஞ்சம் முக்கியம். 10 மணி இந்த லைட் திடீர்னு பிரைட் ஆகுது. அது லோ வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை. இதெல்லாம் செய்றாங்க ஒரு 80,000 லைட் ப்ராப்ளம் கிடையாதா? லோ வோல்டேஜ் கிளாஸ் இருக்கு. போன் தான் பார்க்க போறோம். அதை எடுத்து மாட்டி விட்டுலாம். பேட்டரி மாட்டி நான் நெக்ஸ்ட் வந்தேன். அவதான் சொன்னா ப்ரொஃபஷனா இது மட்டும் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா. ஏன்டி கேட்டாங்க கால் பண்ணி பிரவுன் கலர் நல்லா இருக்கு. ஆனியன் மாட்டேன். காமிச்சிருமா? எஸ் இப்படி நைஸ் செலக்ஷன்.
தேங்க்யூ அண்ணா ஒன்லி. ஓகே. என்னோட அப்பாவோட ட்ரீமை வந்து நிறைவேற்றினதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக என்னோடய ஃபேமிலியில் நான் என்னோடய கரியரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் ஆகி போயிட்டு இருக்கிறத நினச்சி நானே என்னை நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அன்னைக்கு டின்னருக்கு வந்து இட்லி அண்டு சிக்கன் கறி. நான் என்னோடய யூஜி முடிஞ்சக்கப்புறமா கிளினிக் ஓப்பன் பண்ணுற ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ அதனால் வந்து அந்த கிளினிக் ஓப்பனிங் வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ நினச்சது தப்பு இல்லை, பட் எனக்கு நடந்தது தான் தப்பு. ஸோ நான் ஒரு 4:30க்கு ஓப்பன் பண்ணலான்னு நினச்சா 6:30 ஆகிடுச்சு. ரீசன் வந்து உள்ளே போயிட்டு இருந்தேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். அண்ட் டெனண்ட் வந்து ரொம்ப லேட்டாக காலி பண்ணனால என்னால் வந்து ப்ராப்பரான ஒர்க் பார்க்க முடியல. இருந்த கம்மி டேஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணேன். பட் இட்ஸ் ஓகே, சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ இன்னும் ஒரு 3 to 4 days டைம் எடுத்து எல்லாமே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெருசாக நிறைய வ்ளாக்லாம் எடுக்கலை, குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் அப்பப்போ எடுத்திருக்கேன், அதெல்லாமே இதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் மோரோவர் வந்து ப்ராப்பராக வாய்ஸ் ஓவர் பண்ணிலாம் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ இப்படியே ரா வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் கத்தி ஒரு ஒர்க் பார்த்து என் தொண்டை போனது தான் மிச்சம். இப்போ தான் போன பர்த்டே போன மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே நெக்ஸ்ட் பர்த்டேவே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. ஃபஸ்ட் மார்னிங் வந்து காலேஜுக்கு போனேன், அதுக்கப்புறம் ஆஃப் டேயில் வந்துட்டு இங்கே கிளினிக் ஒர்க் பார்த்தேன். எதுவுமே முடியல. ஓப்பன் பண்ண போகிறதுக்கு 30 minutes முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே முடியல. லைக் 4:30 வரைக்குமே எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் என்னோட புது காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் வீட்டில் சுற்றி காமிச்சிட்டு கிளினிக் ஒர்க்லாம் காமிச்சிட்டு சார் வந்தாங்க, அவங்களுக்கும் கிளினிக் காமிச்சிட்டு அகைன் ஒரு 10 minutes சாரீலாம் கட்டி டப்பு பண்ணி ரெடியாகி கீழே போனால் ஒரு வேலை நடக்கலை. பார்த்துட்டே இருந்துட்டு இதுக்கப்புறம் வேலைக்கு கதைன்னு சொல்லிட்டு நாங்களே உட்காந்து எல்லாமே இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திங்ஸ்லாம் ஏற கட்டிட்டு லைக் க்ளீன் பண்ணி இந்த மாதிரிலாம். ஸோ நிறைய நல்லது நிறைய நடந்தது, அதை தாண்டி நிறைய தடங்களும் இருந்தது. அண்ட் எந்த ஒரு விஷயமே வந்து எல்லாமே ஸ்மூத்தாக நடக்காது இல்லையா. ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அதை ஒரு குட் வேலை எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி கிளினிக் ஓப்பனிங் ப்ளஸ் என்னோடய பர்த்டேன்றனால என்னோடய பர்த்டேக்கான கிஃப்ட்ஸ் கொஞ்சம் காட்டலாம்னு நினச்சேன். எப்போவுமே வந்து அது ஒரு பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ ஒருத்தர் நமக்கு எஃபர்ட்ஸ் போட்டால் அது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற பர்சன். ஸோ இந்த கிளினிக் ஓப்பனிங்க்கு எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாரும் வந்ததை நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அண்ட் எனக்கு வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது லைக் இவங்களாக தான் வந்து நம்ம க்ளோஸ்டு சர்க்கிள். லைக் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒகேஷனுக்கு ஒருத்தர் வரும்போது தான் ஓகே நமக்கு டைம் கொடுக்குறாங்க, நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தோன்றதுலாம். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எப்போவுமே நான் என்னோடய ஃபர்ஸ்ட் விஷோ ஏதாவதோ வந்து அம்மா கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ இந்த வாட்டி வந்து எனக்கு அம்மா ஃபஸ்ட்டு கிஃப்ட் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. லைக் முன்னாடி ரொம்ப முன்னாடி. ஸோ பட் வியர் பண்ண முடியல. ஆக்சுவலாக அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு நினச்சிட்டு அப்படியே வச்சேன். வியர் பண்ணவே டைம் இல்லை, ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா சில்வர் ஆங்க்லெட். என்னோடய ஆங்க்லெட் வந்து வேலூர் கரிகிரி போனப்போ அருந்துருச்சு. ஸோ அப்போ வந்து வாங்கணும்னு நினச்சது. நான் ஜஸ்ட் காட்டுறேன். அன்றைக்கி ஒரு மினி விலாகாக ஷாப் பண்ணதும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஆங்க்லெட் தான், தெரியுதான்னு தெரில ஓரளவுக்கு. நிறைய வந்து இங்கேயுமே ஸ்டோன் வச்சுருந்து எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஆக்சிடைஸ்டு லுக்கில் நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ இதுவே பிக் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பர்த்டே வந்து நான் ஏர்ன் பண்ணுற ஒரு விமனாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ பல மந்த்ஸாக சேர்த்து வச்சு ஃபைனலி வந்து ஒரு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் இது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தேவையான கொஞ்சம் குட்டி குட்டி திங்ஸாக பார்த்து பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் டைப்ன்றனால இந்த மேட் பவுட்ரு மாதிரி இருக்கும். ஸோ இது பிக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஐபேட்க்கு ஒரு பென்சில் வாங்கணும்னு நினச்சேன், அது பிக் பண்ணியிருந்தேன். எனக்கே நான் ஒரு வாட்ச் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னோடய கோல்ட் சேவிங்ஸில் இப்போ வரைக்கும் கடைசியாக சேர்த்ததுன்னா இதுதான். எனக்கு ஒரு குட்டி டாலர் பிரேஸ்லெட்டில் சென்டர் பீஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மெலோராவில் இருந்து சின்ன வயசுலேருந்தே வந்து மெலோரா ஆப் பார்ப்பேன். நிறைய மினிமல் ஜுவல்லரி இருக்கும். இதெல்லாம் ஒரிஜினலாக நல்லா இருக்குமா, பிக் பண்ணால் ஒர்த் அப்படிலாம் யோசிப்பேன். பட் இந்த வாட்டி கோ ஃபார் இட்ன்ற மாதிரி பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த டாலருமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதுக்கப்புறம் காலேஜ் ஓப்பன் பண்ணி எனக்கு பர்த்டேன்றனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணி மாற்றி ஊட்டிக்கிட்டோம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான பர்த்டேவாக இருந்துச்சு. நிறைய கேக்ஸ் கட் பண்ணேன். மாற்றி அப்படியே பாக்ஸ் தேவா
அடுத்த ஆஃபர்ஸ்க்கு போனால் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அவுட்ஃபிட் இந்த பட்ஜெட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோரம் மால் போய் எனக்கு ஒரு குர்தா செட் வாங்கிட்டு கேக் கட் பண்ண போயாச்சு. சார் கிஃப்ட் பேக் That's all about this vlog. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். Until this is bye from Vinodhini Palavel. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching. Bye.